இந்த மாறி வருகின்ற உலகுக்கு ஏற்ப எமது கல்வி சமூகம் பயணிக்க வேண்டிய பாதைகளை வகுக்கும் நோக்கில், அதாவது நவீனமயத்திலே எங்களுடைய கல்வி முறை போய்கொண்டிருக்கின்றது, அதை அந்த பாதையை வகுத்து அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்கின்ற நோக்கிலே இந்த கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்ற அந்த நூலை வெளியிட முன்வந்திருக்கின்றேன். எங்களுடைய கல்வி முறை, எங்களுடைய கல்வி கற்கும் முறை அல்லது கல்வி கற்பித்தல் முறைகள் அல்லது தொழில்நுட்ப முறைகள் அதீத வேகத்திலே அங்கே நகர்ந்து கொண்டிருக்கின்றது, முன்னேறி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாறி வருகின்ற உலகுக்கேற்ப உலகம் மாறிக்கொண்டு வருகின்றது. இயற்கை தொழில்நுட்பங்கள் அங்கே பாவிக்கப்படுகின்றன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, அதே போல பரீட்சை எழுதுகின்ற முறைகள் மாறிக்கொண்டு வருகின்றன, கற்பித்தல் முறைகள் மாறிக்கொண்டு வருகின்றன, வகுப்பறைகளிலே ஆசிரியர்கள் கற்பிக்கும் முறைகள் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து மாறிக்கொண்டு வருகின்றன. இந்த மாறும் உலகுக்கு ஏற்றவாறு எமது கல்வி சமூகத்தை, குறிப்பாக தாயகத்திலே இலங்கையிலே வடக்கு கிழக்கு தெற்கு மலைய பகுதிகளில் உள்ள மாணவர்கள், எமது எதிர்கால சந்ததியினருக்கு அவர்கள் எப்படி கல்வி சமூகத்திலே பயணிக்க வேண்டும் என்ற அந்த பாதையை வகுத்து கொடுத்து, எனது கடந்த 38 வருட அனுபவங்களை திரட்டி, அந்த வெளிநாட்டு உள்நாட்டு இலங்கை உட்பட வெளிநாட்டு அனுபவங்களை திரட்டி ஒரு கட்டுரை வடிவிலே இந்த நூலை நான் எழுதியிருக்கின்றேன். இந்த நூலின் தலைப்பு கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம், அதாவது எடியூகேஷன், இன்னோவேஷன் அண்ட் லீடர்ஷிப். மாணவர்கள் வெறுமனே ஒரு புத்தக பூச்சிகளாக இருக்கின்ற அந்த நிலையில் இருந்து மாறி ஒரு கிரியேட்டிவ், ஒரு படைப்பு ஆற்றல் உள்ளவர்களாக அவர்களை சிறு வயதிலிருந்து வளர்த்து வர வேண்டும் என்றதுதான் என்னுடைய அனுபவத்தின் ஊடாக, என்னுடைய பிற்காலத்து அனுபவத்தின் ஊடாக நான் கண்டுகொண்ட விடயங்கள். அதாவது வெளிநாடுகளிலே மாணவர்கள் கல்வியிலே முன்னிலை நிற்கின்றார்கள், புத்தாக்கம் படைப்பு ஆற்றல்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். தொழில்நுட்பத்தின் ஊடாக இருக்கலாம், அல்லது இலக்கியத்தின் ஊடாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலை ஒரு புதிய நுட்பங்களை கண்டுபிடிப்பவர்களாக இருக்கிறார்கள் பாடசாலை மட்டத்திலே. அடுத்ததாக தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவம் என்பது தான் எங்களுடைய வடக்கு கிழக்கு மலைய பகுதிகளிலே அங்கு சற்று குறைவாக இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். அதை நான் முற்றுமுழுதாக நிராகரிக்கவில்லை. இருந்தாலும் கூட அந்த மாணவர்கள் புலம்பெயர் நாடுகளிலே நாங்கள் பார்க்கின்ற அந்த லீடர்ஷிப், தலைமைத்துவ பண்புகள் அங்கே மாணவர்களுக்கு பாடசாலை மட்டத்திலே கொடுக்கப்படுவது அரிதாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 3 விடயங்களையும் உள்ளடக்கி, அதாவது கல்வி மாணவர்களுக்கு அறிவை வளர்க்க வேண்டும், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு ஏற்ற அந்த சூழ்நிலைகளை ஆசிரியர்கள், பாடசாலைகள் மற்றதும் கல்வி திணைக்களங்கள் அதை செய்து கொடுக்க வேண்டும். அதே போல தலைமைத்துவத்தை அங்கே நாங்கள் முன்னிலையில் நிறுத்த வேண்டும் என்பதுதான் நான் இதில் ஆணித்தரமாக என்னுடைய இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கேன். அங்கே நான் முன்னர் குறிப்பிட்டது போல வெறுமனே மனனம் செய்கின்ற ஒரு முறை தான் அங்கே இருந்தது. அது பல்கலைக்கழகத்தில் கூட அந்த முறை என்னுடைய காலத்தில் இருந்து கொண்டிருந்தது. தற்பொழுது படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டுதான் வருகின்றார்கள். அதை தற்காலத்தில் நிறைய குறிப்பிடத்தக்களவு முன்னேற்றங்கள், அதாவது கல்வி கற்பித்தல் முறையிலும் கல்வி கற்றல் முறையிலும் மாணவர்களை சமூக சேவைகளில் ஈடுபடுத்த முறைகளிலும் பல முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட அந்த இலங்கையிலே தற்பொழுது நான் அறிந்த வரையிலே அல்லது நூல்களிலே வாசித்த வரையிலே மாணவர்களுடைய கல்வி கற்றல் முறையும் கற்பித்தல் முறையும், இது 2 முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். அதைத்தான் எனது நூலில் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்ற அந்த புத்தகத்திலே நிறைய விடயங்களை நான் ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறியிருக்கின்றேன். குறிப்பாக கல்வி கற்கின்ற முறைகள், நீங்கள் குறிப்பிட்டது போல மாணவர்களுடைய முக்கிய நோக்கம் அந்த
வெறுமனே ஒரு கல்வி அறிவை பெறுவது மாத்திரமாகத்தான் அங்கே இப்போவும் தற்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் பாடசாலைக்கு செல்கின்றார்கள், அங்கே பாடங்கள் புகட்டப்படுகின்றன. வெறுமனே பாடங்களை அவர்கள் மனனம் செய்கின்றார்கள் அல்லது பாடங்களை கற்கின்றார்கள். அதை முடிந்தவுடன் அங்கே இன்னொரு சவால் இருக்கின்றது. அது ஒரு 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 பழக்கமாக வந்து விட்டது என்று நினைக்கின்றேன். டியூஷன், அதாவது தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை ஒரு மூளை செலவை செய்து அங்கு சென்றால்தான் மாணவர்கள் படித்து முன்னுக்கு வரலாம் என்ற அந்த ஒரு மாயையை உருவாக்கி அது ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து மாணவர்களும் பாடசாலை விட்டு வீடு வந்து அவர்களுடைய புத்தக பையை தோளிலே சுமந்து கொண்டு அங்கே தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று மாலை 6, 7, 8 மணிக்கு வந்து அங்கே வேறு ஒரு திறமைகளையும் அவர்களுடைய புத்தாக்க திறமைகளையோ அல்லது அவர்களுடைய தலைமைத்துவ திறமைகளையோ வளர்ப்பதற்கு அங்கே அரிதான சந்தர்ப்பங்கள் தான் காணப்படுகின்றது. இது நிச்சயமாக நான் அங்கு ஒரு சில தலைமைத்துவ முயற்சிகள் இலங்கையிலே எடுக்கப்பட்டு வந்தாலும் அதை நாங்கள் ஒரு ஆணித்தரமான முறையிலே ஒரு கூடிய அளவு எங்களுடைய இந்த தலைமைத்துவ பண்புகளை மாணவர்களிடம் வளர்க்கும் பொழுதுதான் அவர்களுடைய கல்வியும் புத்தாக்கமும் தலைமைத்துவமும் ஒன்று சேரும் பொழுதுதான் அவர்கள் பிற்காலத்திலே ஒரு வளமுள்ள ஒரு காத்திரமான மாணவர் சமுதாயமாக மாற முடியும் என்று நான் அதை நம்புகின்றேன். அதை நான் இங்கு மட்டுமல்ல, அமெரிக்காவில் மட்டுமில்லை, அங்கே நியூசிலாந்து அல்ல ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே மாணவர்கள் எவ்வாறு ஒரு சமூகத்தோடு ஒட்டி இணைந்து, அதாவது பாடசாலை கல்வி காலங்களிலே சமூகத்தோடு ஒட்டி இணைந்து சமூக பிரச்சனைகளை அறிந்து ஆராய்ந்து அதனூடாக அவர் வளர்ந்து வருகின்ற பொழுது, ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து வழியிலே வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சமூகத்தை நடத்த வேண்டிய அல்லது வழி நடத்தி கொண்டு போக வேண்டிய அனைத்து குணாதிசயங்களும் அவர்களுக்கு வந்து விடுகின்றன. இது ஒரு புலம்பெயர் நாடுகளிலே, குறிப்பாக வளர்ச்சியந்த நாடுகளிலே நான் நேரே கண்ட அனுபவம். அந்த அனுபவத்தை நிச்சயமாக இலங்கையிலே தற்பொழுது கல்வி மறுசீரமைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வல்லுநர்களுடன் கல்வி ஆராய்ச்சியாளர்களுடன் இதை கலந்து ஆலோசிப்பதன் மூலம் நாங்கள் எங்களுடைய மாணவர்களை ஒரு வளமான ஒரு தலைமைத்துவ பண்புள்ள ஒரு புத்தாக்க தகமை உள்ள மாணவர்களாக மாற்ற வேண்டும் என்ற எனது அவாவில் தான் இந்த நூலை நான் எழுதினேன். அண்டை நாடுகளான இந்தியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் இந்த டியூஷன் முறை இருக்கின்றது. அதை நான் குறையாக சொல்லவில்லை. ஈவன் அமெரிக்காவில் கூடிய சில வேளை ஒரு தமது மேலதிக படிப்புக்காக சில பிரத்யேகமான வகுப்புகளை நாடுகின்றார்கள். அது முற்று முழுதாக பிழை என்று நான் அதை பார்க்கவில்லை. டியூஷன் என்பது இருந்தால் ஒரு வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் கற்பிக்கும் போது அதை உள்வாங்க முடியாத நிலையில் இருக்கின்ற சில மாணவர்கள் இருக்கின்றார்கள். அந்த மாணவர்கள் பிரத்யேகமாக வெளியிலே சென்று உதவி கேட்பது பிழை அல்ல. இன்னொரு கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் சபேஷன், அந்த பிரத்யேகமான வகுப்பிலே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் யார் என்றால், ஒரு அரசாங்க பாடசாலைகளிலே அதே பாடத்தை கற்பிக்கின்ற பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி அந்த பாடங்களை கற்பிக்கின்ற பாடசாலைகளிலே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் தான் அவர்களும் பாடசாலை முடிந்தவுடன் அங்கே தனியார் நிறுவனங்களுக்கு ஓடுகின்றார்கள். பாடசாலைகளிலே கற்பிக்கின்ற அந்த ஆசிரியர்கள் உண்மையாக அந்த தமது அறிவையும் ஆற்றலையும் பாடசாலை கட்டிடங்களுக்கு உள்ளே அந்த மாணவர்களுக்கு அதி உச்சமான தமது சேவையை கொடுத்தால் அந்த மாணவர்கள் அங்கே வெளியிலே டியூஷன் என்று ஓட தேவையில்லை. அதாவது பண விரயம் ஒன்று, நேர விரயம் ஒன்று, அவர்களுடைய திறமைகள், தலைமைத்துவம், புத்தாக்க திறமைகள் வளராமல் இருப்பது, இந்த இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் தான் அவர்களை தியாகம் செய்துதான் மாணவர்கள் டியூஷனுக்கு போகின்றார்கள். இது எங்கே பாதிக்கும் என்றால், அவர்கள் வளர்ந்து பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் பொழுது அவர்கள் அங்கே தயாராக இல்லை. பல்கலைக்கழகங்களிலும் கூட அங்கே சற்று வித்தியாசமான கற்பித்தல் முறைதான், அதாவது இலங்கையிலே இருந்தாலும் அங்கே அவர்கள் அதே உயர்கல்வியிலே, அதாவது A level
உயர்தர பரீட்சைக்கு தயாரித்தது போல தங்களை ஆயத்தப்படுத்தி அங்கே பல்கலைக்கழகத்தில் செல்கின்றார்கள். ஆக மொத்தம் அவர்கள் ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு திறமை உள்ள பன்முக திறமையுடைய மாணவர்களாக அங்கே பல்கலைக்கழகங்களுக்கு செல்லவில்லை. அது ஒரு பின்னடைவை தாக்கத்தை ஏற்படுகின்றது. இது சமூகத்தை ஒட்டுமொத்தமாக பாதிக்கின்றது. அதாவது மாணவ தலைவர்களை பாடசாலையில் உருவாக்காமல் அதற்கு ஏற்றவாறு சில வசதிகளை பாடசாலைகளிலும் சரி அல்லது கல்வி அமைச்சுக்களில் இருந்து இதை ஆரம்பிக்க வேண்டும். அவர்கள்தான் இதற்கான வழிகளை காட்டி கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் அந்த படிப்படியாக இந்த நிலைமையை நாங்கள் அங்கே கொண்டு வர வேண்டும் என்றதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். 2 விடயங்கள். ஒன்று, பெற்றோர்கள் நிச்சயமாக நீங்கள் கூறியது போல மாணவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது, அது இளம் மாணவர்களாக 10, 15 அல்லது 20 வயதுகள் அந்த காலகட்டத்திலே மாணவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். இது பெரும்பாலான பெற்றோர்கள் இலங்கையிலே உனக்கு இது தெரியாது, உன்னால் இது முடியாது என்று அந்த வார்த்தைகள் தான் அங்கே அவர்கள் பெற்றோர்களுடைய வாய்களிலே இருந்து வருகின்றது. அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னால் முடியும், இதை செய்து பார், இந்த பிரச்சனை, அது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் என்று சொல்வார்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், அந்த சிக்கலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தாமாகவே முன்வந்து மாணவர்கள் அதை முன்னெடுத்து வருகின்ற பொழுது பெற்றோர்கள் அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அல்லது பெற்றோர்கள் தாமாக இந்த பிரச்சனையை நீயே தீர்த்துக்கொள், இதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடி, அது ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் என்று சொல்லுவார்கள். அல்லது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், என்ன பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாணவர்களை பெற்றோர்கள் முன்வந்து விட வேண்டும். அதை நான் என்னுடைய கட்டுரைகளில் கூடி வலியுறுத்தி இருக்கின்றேன். எவ்வாறு மாணவர்களை தங்களில் தங்கியிருக்க கூடியவாறு மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று. அடுத்த விடயம், ஆசிரியர்களும் இந்த கல்வி கொள்கை வகுப்பாளர்கள் இருக்கின்றார்கள், அதாவது எஜுகேஷனல் பாலிசி மேக்கர்ஸ் என்று சொல்வார்கள். அது இலங்கையிலே கல்வி திணைக்களம் கூடுதலாக அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். அவர்கள் இந்த பாட விதானங்களுக்குள்ளேயே இந்த புத்தாக்கம், தலைமைத்துவம் என்று 3 சொற்கள் இருந்தாலும் அதை நாம் வேறுபடுத்தி எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அந்த புத்தாக்கம் என்பது இப்போ ஒரு சயின்ஸ், ஒரு விஞ்ஞானமாக இருக்கலாம், அல்லது ஒரு உடற்பயிற்சி சுகாதார பாடங்களாக இருக்கலாம். அதற்கு உள்ளேயே உட்படுத்தி மாணவர்களை தன்னிச்சையாக இயங்கும்படியாக ஆசிரியர்கள் அவர்களை உட்படுத்த வேண்டும். அதே போல் இந்த தலைமைத்துவம் என்பது பாடசாலைகளிலே பெற்றோர்களுடைய ஒரு பங்கு இருக்கு. அதாவது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடசாலைகளில் இருந்து வெறுமனே வகுப்பறைக்கும் அப்பால் அவர்களை வெளியிலே அனுப்பி ஒரு நூல் நிலையத்திலே ஒரு வாலண்டியர் தன்னார்வலர்களாக வேலை செய்ய விடுவது, அல்லது ஒரு சமூகத்திலே போய் ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு உதவியை வழங்குவது, இவ்வாறான பல நடவடிக்கைகளிலே மாணவர்களை அந்த அவளுடைய கல்வி திட்டத்துக்குள்ளே, அந்த நேரத்துக்குள்ளே, பாடசாலை உள்ளேயே அவர்களை ஈடுபடுத்தினால் அங்கே தலைமைத்துவம் தானாக வளர்கின்றது. ஆக மொத்தம் பெற்றோர் தமது கடமைகளை செய்ய வேண்டும், மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து அவர்களால் முடியும் என்ற அந்த நம்பிக்கையை வளர்க்கும் பொழுது அவர்கள் எஸ் ஐ கேன் டூ இட் என்ற அந்த நம்பிக்கை வளரும். அதே போல் ஆசிரியர்களும் அந்த கல்வி கொள்கை வகுப்பாளர்களும் இந்த திட்டங்களை அவர்கள் அங்கே கல்வி திட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூற விரும்புகிறேன். மிக மிக முக்கியமான கேள்வி, இந்த மாறி வருகின்ற உலகம் மாறிக்கொண்டு வருகின்றது, தொழில்நுட்பம் மாறிக்கொண்டு வருகின்றது. அதாவது முதலாளிகளினுடைய எதிர்பார்ப்புகள் மாறிக்கொண்டு வருகின்றது. ஒரு இளம் மாணவனை அல்லது மாணவியை ஒரு தொழிலுக்கு சேர்க்கின்ற பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பு மாறிக்கொண்டு வருகின்றது. அது இலங்கையிலும் சரி, வெளிநாடுகளும் சரி. அவ்வாறு மாறி வருகின்ற இந்த உலகுக்கு ஏற்ப எமது கல்வி சமூகத்திலே எமது இளம் சந்ததியினர் எப்படி பயணிக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை வகுப்பது உங்களை போன்ற அறிஞர்களும் என்னை போன்ற இந்த கல்வியில் ஈடுபட்டிருந்தவர்களுடைய கடமையாக கருதுகின்றேன். நான் இலங்கையிலே வசிக்காவிட்டாலும் கூட நான் அங்கிருந்து, நீங்கள் கூறியது போல் அங்கே இருந்து வளர்ந்து படித்து அதை அவதானித்து வந்தவன் என்ற ரீதியிலே அதை
புலம்பெயர் நாடுகளில் உள்ள கல்வி முறையுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அங்கே அந்த மாணவர்கள் எங்களுடைய மாணவர்கள், அதாவது இலங்கையில் இருந்து கல்வி கற்று ஒரு வசதி ஏற்பட்டு ஒரு நல்லொரு சந்தர்ப்பத்தின் ஊடாக வெளிநாட்டுக்கு வருகின்ற பொழுது அங்கே அவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் நிச்சயமாக அது சொல்லி தெரிய வேண்டியதல்ல. வெளிநாடுகளிலே, புலம்பெயர் நாடுகளிலே, வளர்ச்சியடைந்த நாடுகளிலே மாணவர்களை சேர்க்கின்ற பொழுது கூட அங்கே அட்மிஷன் அந்த ஆரம்பத்தில் கூட அங்கே அவர்களுக்கு ஒரு நேர்முகம் விசாரணை அல்லது நேர்முக அட்மிஷன்ஸ் இன்டர்வியூ நடக்கின்றது. அந்த நேரத்தில் கூட அந்த மாணவர்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கின்றது, அவர்கள் சமூகத்தை எப்படி பார்க்கின்றார்கள், அவர்களுடைய தலைமைத்துவ பண்பு எப்படி இருக்கின்றது, அவர்கள் எப்படி அந்த நேர்முக பரீட்சையை அணுகுகின்றார்கள், இது எல்லாமே அங்கே அவதானிக்கப்படுகின்றது. அதிலே பல மாணவர்கள் அங்கே அதுக்கு தகுதி அற்றவர்களாக முடிவிலே காணப்படுகின்றார்கள். காரணம் என்னென்றால் வெறுமனே அவர்களுடைய அறிவை மாத்திரமல்ல, அவர்களுடைய கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் என்ன இருக்கின்றது. அங்கே போர்ட்ஃபோலியோ என்று சொல்லுவார்கள். அந்த போர்ட்ஃபோலியோவிலே அங்கே அவர்களுடைய திறமை வைத்திருக்க வேண்டும். அதே போல் இந்த தலைமைத்துவ பண்பு, அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன ப்ராஜெக்ட், என்ன திட்டங்களை செய்தார்கள், இவ்வளவும் இருந்தால் ஒரு மாணவனுக்கு ஒரு வெளிநாடுகளிலே புலமை பரிசுகள் கிடைப்பதோ அல்லது அவர்களுக்கு அங்கே நல்ல ஒரு பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோ நிச்சயமாக இருக்கும். ஆக மொத்தம் நான் என்னுடைய இலங்கை உள்ள மாணவ சமுதாயத்துக்கு கூறுவது என்னவென்றால், தயவு செய்து உங்களுடைய கல்வியை அறிவை பெறுங்கள். அந்த கல்வி ஒவ்வொரு பாடத்திலும் உள்ள பாட விதானங்களை கற்று வெறுமனே பல்கலைக்கழகத்துக்கு போவதை நிறுத்தி உங்களுடைய கிரியேட்டிவ் படைப்பாற்றல்களை வளர்த்து கொண்டு வாருங்கள். அதே போல் உங்களுடைய தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொண்டு வாருங்கள். இவை எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது உங்களுக்கு இலங்கையில் மாத்திரமல்ல, சபேஷன் குறிப்பிட்டது போல இலங்கைக்கு வெளியிலும் கூட பல நாடுகளில் உங்களை வரவேற்று பல்கலைக்கழகத்திலேயோ அல்ல ஒரு தொழில் நிறுவனத்திலேயோ உங்களை வரவேற்பதற்கு அனைத்து தரப்பினரும் தயாராக இருப்பார்கள் என்று திட்டவட்டமாக நான் நம்புகிறேன். ஒரு விடயம், இந்த நூல் நிச்சயமாக தாயகத்துக்கு மாத்திரமல்ல, இது புலம்பெயர் தேசங்களில் உள்ள பெற்றோர்கள், மாணவர்கள் தமிழை வாசிக்கக்கூடிய தமிழிலே தான் இங்கே எழுதப்பட்டது. இலங்கையிலே வடக்கு கிழக்கு மலையா பகுதிகளிலே இந்த மாத முடிவிலே வெளியீடு செய்யப்பட இருக்கின்றது. இந்த புத்தகம் நிச்சயமாக வெளிநாடுகளிலும் கிடைக்கக்கூடிய ஏதுக்களுக்கு நான் அதை செய்ய இருக்கின்றேன். பெற்றோர்கள், வெளிநாடுகளில் இருக்கின்ற முதலாம் தலைமுறை பெற்றோர்கள் நிச்சயமாக இதை வாசித்து தமது பிள்ளைகளுக்கு இங்கு கூடி எப்படி அவர்களை வழிநடத்தலாம் என்ற விடயங்களிலே உள்ளடங்கி இருக்கின்றது.